கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாலிபர் ஞாயிறு. இந்த நல்ல நாளில் ஒரு வாலிப கூட்டமாக ஒரு ஸ்கிட் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த முதலாவது கடவுளுக்கு நன்றி. அப்புறம் சபையின் ஆயர், அப்புறம் ஒவ்வொரு கமிட்டி மெம்பர்ஸ், தலைவர்கள், எங்களுக்காக உதவுற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த டைரக்ட் பண்ண நிஷாந்த் அவருக்கு நன்றி. நடித்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி. முதலாவது, நாம் எல்லாரும் மத்தியிலும் ஒரு பொதுவான கருத்து இருக்கும். புண்ணியம் செஞ்சால் சொர்க்கம் போயிடுவோம், பாவம் செஞ்சால் நரகம் போயிடுவோம். நான் பாவமே செய்யலையே, நிச்சயமாக நான் சொர்க்கம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் உண்டு. பாவம்னா என்ன? பிதா நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அந்த 10 கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சா நம்ம பாவம் செய்ய முடியாது. ஒருவேளை கீழ்ப்படியாமல் அதை நாம் எதிர்த்து செயல்பட்டால் அது பாவம். அப்போ உலகத்தில் வெறும் 10 பாவம் தானா? வேற பாவமே இல்லையா? அந்த 10 பாவமும் பிரதான பாவங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாவம்லாம் இருக்கு. நம்ம அறியாமல் செய்கிற சில பாவங்கள், அது கூட கணக்கு வச்சு அந்த ஆஃபீஸ், கோர்ட், அது மாதிரி இடங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு நாள் போவோம். அங்கே கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே வழி அந்த பாவம் செய்யாமல் இருக்கிறது தான். ஸ்கூல் படிக்கிறவங்க, அதாவது அந்த வாலிப ஸ்டேஜ் இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போய் ஒரு 2 வருஷம் ஆகிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுமார் அந்த எக்ஸாம் டைமில் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. சர்ச்சு எங்கடா வரலன்னு கேட்டால், ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம்ஸ் டாங்க. 8:30க்கு, அதாவது மண்டே மார்னிங்லேருந்து சாட்டர்டே ஈவினிங் வரைக்கும் படிக்காதத சண்டே 8:30 to 10:30 படித்து முடிச்சிருவாங்க. அது அவங்களோட எண்ணம். நான் சொல்கிறேன், அந்த சண்டே 8:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த ஆலயத்தில் நாம் கொஞ்சம் உண்மையாக இருந்து கற்றுக்கிட்ட கேட்டோம்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வாரத்தில் படிக்க வேண்டிய அந்த பாடத்தை ஒரே நாளில் படிச்சிடலாம். இது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து உணர்ந்து பார்த்த ஒரு விஷயம். சொல்லப்போனால் ஒரே செமஸ்டரில் நான் 20 அடி கிளியர் பண்ணுவேன். நிச்சயமாக நான் இந்த ப்ரெசன்ஸ் அது உணர்ந்தனால தான். இன்னும் இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைமில் வாலிபர்கள் தயவு செஞ்சு சண்டேஸ் சர்ச் வாங்க. சர்ச்சில் கடவுள்கிட்ட கேளுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, அறிவு கொடுங்க. நிச்சயமாக கடவுள் வழங்குவார். அதன் மூலம் நீங்கள் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவீங்க. நம்மளுடைய பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் இந்த சமயத்தில் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பாவங்களை சொல்லி பாவ மன்னிப்பை பெற்று இந்த நாளில் இருந்து அவருக்காக வாழ்வேன், வைராக்கியத்தோடு வாழ்வேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை உங்கள் மனசில் நீங்கள் எடுக்கணும்னு அந்த ஒரு சின்ன ஆசையை தான் இந்த ஸ்கிட் மூலிமா நாங்கள் சொல்லியிருக்கோம். மீண்டுமாக இந்த ஸ்கிட் உருவாக காரணமாக இருந்த ஒவ்வொரு பர்சனல் பர்சனையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் நிஷாந்த், ஆக்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்து மீண்டுமா இது மாதிரி ஒரு நல்ல ஸ்கிட் மூலியமாகவோ இல்லை கோரியோ மூலியமாகவோ உங்களை சந்திப்போம்னு சொல்லி இயேசு நாமத்தில் நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Righteous run into it, and they are saved. They are saved. Name of the Lord is a strong tower. Righteous run into it.
run into it, and they are saved. Name of the Lord is Jesus, a strong tower, a righteous run